ஜெட்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது பஞ்சதந்திர கதைகளில் நட்பை கெடுப்பது பாகம் 12. நிர்வாண சாமியாரை பொசுக்கிய கதை. இந்த கதையை கரடகன் நல்ல எண்ணம் படைத்த நரி சொல்றாரு. கேட்கிறவரு தமனகன். இப்ப கரடகன் சொல்றாரு, ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்துட்டு இருந்தாரு. அவரு நல்ல மாதிரியா மக்களுக்கு அரசாங்கம் பண்ணிட்டு வர்றாரு. தினசரி அரசவைக்கு போவாரு, மக்கள் குறைகளை கேட்பாரு. அதுக்கடுத்து மக்களுக்கு தேவைகளை அமைச்சர்கிட்ட வந்து சொல்லுவார், ஆலோசனைகள் சொல்லுவார். நீங்க இதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவார். அப்புறம் வம்பு வழக்கு இதெல்லாம் விசாரித்து தீர்ப்புகளை வழங்குவார். சில தீர்ப்புகளை அவங்க அமைச்சரவை அவர் நியமித்திருக்க நீதிபதியெல்லாம் வழங்குவாங்க. இப்படியே நாட்டை கவனிச்சு கொண்டு நாடு செழிப்பா இருக்கு. மக்களுக்கு வந்து ஒரு முடியாட்சியில் இருக்கிற மாதிரியே இல்லை, குடியாட்சியில் இருக்கிற மாதிரி மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுடைய குறையெல்லாம் என்ன எது எல்லாம் விசாரிப்பாரு ராஜா. அதுக்கடுத்து இரவு நேரங்கள்ல மாறு இடத்துல ஊரெல்லாம் சுற்றி வந்து மக்களுக்கு என்ன குறை இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்குவார். இப்படி நல்லா ஆட்சி பண்ணிட்டு வந்த ராஜாவுக்கு ஒரு நாள் அந்த நாட்டுக்கு ஒரு நிர்வாண சாமியார் வராரு. அந்த நிர்வாண சாமியார் வந்து பல வித்தைகள் அற்புதங்கள்லாம் செய்யறாரு. இதை பத்தி அமைச்சர்கள்லாம் அரசர்கிட்ட சொல்றாங்க. ராஜாவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, எப்படியாவது அவரை போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அமைச்சர்கள் சொல்றாங்க, அரசரே நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு நாங்க அவர் அரண்மனைக்கே கூட்டுட்டு வரோன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு கூட்டுட்டு வந்துடுறாங்க. அரண்மனைக்கு வந்த நிர்வாண சாமியார் சில அற்புதங்கள்லாம் செய்யறாரு, மாயாஜால வித்தைகள்லாம் பண்றாரு. இதை பார்க்கும்போது அரசருக்கு ரொம்ப அவர் பண்றதெல்லாம் பிடிச்சு போச்சு. அவரோட பேச்சு கதை, அவர் ஒரு நாட்டுக்கா நான் இப்படி போனேன், நான் வந்து ஒரு நாட்டுல என்ன அற்புதங்கள் செஞ்சேன், எப்படிலாம் நான் நோயை குணப்படுத்தினேன், பல கதை சொல்றாரு. இந்த கதையை கேட்க கேட்க ராஜாவுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுது. தினசரி இவருக்கு காலையில தூங்கி எழுந்திருக்கிறது, நிர்வாண சாமியாரை போய் சந்திக்கிறது, அவர்கிட்ட ஆசி வாங்குறது, அவர் சொல்றதெல்லாம் கேட்கறது, அவர் சொல்ற மாதிரி வந்து கடவுளை நோக்கி தவா இருக்கிறது, இப்படியே இருக்கிறாரு. இப்ப நாட்டுல பல முக்கியமான முடிவுலாம் எடுக்க முடியல. இத ஒரு அமைச்சர் பாக்குறாரு. பார்த்துட்டு, ஐயோ இப்படியே இருந்த என்ன ஆகுறது நாடு, நாம நாடு கெட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, சரி இந்த அரசர் வந்து எப்படியாவது ஒரு திருத்துறதுக்கு சந்தர்ப்பம் வேணும். ஏன்னா அரசர் இல்லையா, அரசர்கிட்ட நம்ம அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு ராஜா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க போயிட்டீங்கன்னு டக்குன்னு சொல்ல முடியுமா? அவர் நல்லவரா இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். இவர் அமைச்சராச்சே, அறிவுள்ள அமைச்சர். அவர் கொஞ்சம் யோசிக்கிறார், காலம் கனியட்டும் சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்படியே பல கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிற சாமியாரு தினசரி வந்து காலையில குறிப்பிட்ட நேரத்துக்கு எழுச்சிடுவாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அரசர் வந்து தயாரா வந்துட்டாரு. சாமியார்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, அவரோட அருள் வாக்கெல்லாம் நம்ம கேட்போம் அப்படின்ட்டு இந்த அரசர் வந்துடுறாரு. ஆனா சாமியாருக்கு ஏதோ ஒரு உடல் அசதி, அவர் அசதியா தூங்கிடுறாரு. தூங்கிட்டு வந்த சாமியாரு அரசர்கிட்ட நான் தூங்கிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம்ல, இல்ல அப்படி சொல்லல. அவரு நம்ம வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாராச்சே, சரியான நேரத்துக்கு தானே எழுச்சிருக்குன்ட்டு அரசர்கிட்ட ஒரு போய் சொல்றாரு. அரசரே, நான் வந்து இரவு நேரத்துல நான் இந்திரலோகம் போயிடுவேன், நான் என்னோட பூத உடல் இங்க இருக்கும், நான் வந்து ஆன்மாவோட நான் கடவுளை சந்திக்க போயிடுவேன். அப்படி நான் சந்திச்சு தினமும் பேசுவேன். அதுல உங்களை பத்தி நான் பேசினேன் சொன்ன உடனே, ஆனா கடவுள் உங்களுக்காக ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு, உங்களை நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கம்தான் அப்படின்ட்டாரு. உங்களுடைய நல்ல அரசாட்சி பத்திலாம் நான் கடவுள்கிட்ட தினமும் பேசுறேன். நேற்று கூட நான் சிவனிடமும் கிருஷ்ணனிடமும் உங்களை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த சாமியார் கதை அப்படியே அவரு கதையை டெவலப் பண்றாரு. அவரு தூங்கிட்ட அரசரே அசதியா இருந்ததுன்னா முடிஞ்சே போச்சு. ஆனா அவர் உண்மையான சாமியார் இல்ல. இது பாலபத்திரம் கவனிக்கிறாரு, இதுதான் சரியான சந்தர்ப்பம், இதை வச்சு இந்த நிர்வாண சாமியாரை நாம வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. இந்த அமைச்சர் முடிவு பண்றாரு. அமைச்சர் பேர் பாலபத்திரம். அவர் முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது இது இப்ப வந்து ராஜாவுக்கு இப்போ வேற கதை, வேற நாட்டு கதையெல்லாம் கேட்க விருப்பம் இல்லை. நைட்டு போனீங்களே, நேற்று இரவு போனீங்களா, இந்திரலோகம் போனீங்களா, தேவலோகம் போனீங்களா, என்ன சொன்னாங்க, கடவுள்கிட்ட என்னை பத்தி என்னெல்லாம் சொன்னீங்க, கடவுள் என்ன சொன்னாங்க, கடவுள் என்ன மனநிலையில இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் ராஜா கேட்டு இப்போ புது கதையில போக ஆரம்பிச்சிட்டாரு.
சன்னியாசி என்ன பண்ணாரு, அவர் கதையை அவர் பாட்டுன்னு போலீஸ் சன்னியாசி அவர் டெவலப் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு இங்க அரசவையை விட்டு போகணுன்ற எண்ணமே வரல அவருக்கு. ஏன்னா இங்க மன்னர்கிட்ட கிடைக்கக்கூடிய சாப்பாடு சௌகரியம் வேற எங்க போனாலும் கிடைக்காது. அதுக்காக அதிகமா உழைக்க வேண்டியது இருக்கும், நிறைய மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். இவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாவே இங்க வந்து கிடைச்சறதுனால இவர் இங்கே தங்கிட்டார் சாமியார். இவர் இங்கே இருந்தோம்னு இப்படி கதை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு சாமியார். இப்ப ராஜா கேட்கிறாரு சாமியார் கிட்ட, சாமி நீங்க என்னையும் கொஞ்சம் வந்து உங்க கூட கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த சாமியார் யோசிக்கிறாரு, ஐயோ என்னடா வம்பா போச்சு இது, நாம ஏதோ கதையை சொல்லிட்டு ஓட்டிடலான்னு பார்த்தா இவரையும் கூட கூட்டின்னு போன்றாரு, நாம தூங்குறத போய் இவர் வந்து புரிஞ்சுக்கலையா ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் சொல்றாரு, இதுக்கு நீங்க கடும் தவம் இருக்கணும், நான் சொல்ற பூஜையெல்லாம் பண்ணணும், நாங்க சொல்ற தானம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் கதை கட்டுறாரு. கதை கட்டினோடனே ராஜாவோட ஆசையா, ஏற்கனவே சாமியார் சொன்ன கதையா, இது அமைச்சருக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அவர் என்ன பண்றாரு, இப்பதாண்டா சரியான சந்தர்ப்பம்னு ராஜாவை தனியா ஒரு நாள் கூட்டின்னு போயிட்டு, அரசரே நீங்க கேட்டு இந்த சாமியார் ஒத்துக்க மாட்டேன்றாரு, நீங்க வந்து இதுக்காக நீங்க எவ்வளவு நாள் தவம் இருக்க முடியும், நம்ம வந்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம சன்னியாசியா போக முடியுமா, அதனால நான் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன், அந்த மாதிரி நீங்க கேளுங்க. என்னன்னா இன்னைக்கு நைட்டு சாமியார் தூங்குவார் இல்லையா, தூங்கும் போது தானே அவர் வந்து தேவலோகம் போறாரு, பூத உடல் விட்டு போறாருல, அவரோட ஆன்மா மட்டும் தானே போகுது, அப்ப திருப்பி அவரோட ஆன்மா வந்துரும்ல, அப்ப நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா அவர் தூங்குற போது கதவு மூடிட்டு அவரோட பூத உடலை நாம எரிச்சிடுவோம், அப்ப அவரோட ஆன்மா மட்டும்தான் மிச்சம் இருக்கும், திரும்பி வரும் இல்லையா, திரும்பி வந்து நம்ம கிட்ட பேசும் இல்லையா, அவர் ஆன்மா நம்ம கிட்ட பேசும்போது நாம என்ன பண்ணுவோம், நாம அவரு கூட சேர்ந்து ஆன்மாவோட பேசிட்டு நம்ம ஆன்மாவை அவரை கூட்டின்னு போக சொல்லுவோம், அவர் ஆன்மா எங்கேயுமே போகாது, இனிமே காலகாலத்துக்கும் இந்த சாமியார் எங்கேயும் போயிட மாட்டாரு, நீங்க காலத்துக்கும் இங்கேயே அவரை வச்சு கதை கேட்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அரசருக்கு ஏற்கனவே தானே அரசர் வந்து கொஞ்சம் ஆஃப் இருக்கிறாரு, இப்ப என்ன பண்ணிட்டாரு, இது நல்ல யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல் பேச்சு கேட்கக்கூடிய அரசரா இருக்கிறாரு இவரு, நல்ல யோசனையா இருக்கு இன்னைக்கு நைட்டே செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி நல்ல உறக்கத்துல இருக்கும்போது அந்த சாமியார் இருக்கிற அறையை பூட்டிட்டு இவங்க கொளுத்திட்டு இந்த பாலபத்திரம் சொல்றாரு, இப்ப பாருங்க நாம கும்பிடுங்க நம்ம அவரோட பூத உடல் தெரியுது பாருங்க கும்பிடுங்கன்னு சொல்றாரு. அரசர் என்ன பண்றாரு, பார்த்து கும்பிட்டு இப்ப ஒரு விமோச்சனம் கிடைச்சிருச்சு, அவரோட ஆன்மா கிட்ட இவங்க எதுவுமே பேச முடியல. இப்படி ஒரு விமோச்சனம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் மறுபடியும் சுகமா வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்லி முடிச்சாச்சு. இப்ப இந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப தமனகன் கேக்குது, என்னது ஏம்பா நல்லது தானப்பா நடந்திருக்கு, இந்த அமைச்சர் பண்ணது நல்லது தானே, இதுல எங்க மிஸ்டேக் இருக்கு, ஒரு தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, இன்னும் இந்த கதையை சொல்லிட்டு எனக்கு ஏதோ அறிவுரை சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு இப்ப கரடகம் சொல்லுது, உன்னோட எண்ணம் பூரா வந்து கெட்டு போயிருக்கு, நான் என்ன சொல்ல வரேன், சரி ரைட்டு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அதுக்காக அவர் கொலை பண்ணலாமா, அவர் விரட்டெல்லாம் பார்த்துருக்கணும், ஒரு உயிர் அநியமா கொலை பண்ணலாமா, இப்படி எல்லாம் நீ யோசிக்கல பத்தியா, ஒரு உயிர் அங்க போச்சே அதை யோசிச்சியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இவ்வளவு நேரம் நான் கதை சொன்னேன் பாரு, இந்த முட்டா குரங்குக்கு மூடக்குருவி சொல்லிச்ச கதை அந்த மாதிரி ஆகி போச்சு என் கதை, உனக்கு சொன்னதே வேஸ்ட், இவ்வளவு நேரம் சொன்னது புண்ணியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரடகம் சொல்லுது. இப்ப தமனங்க ஏம்பா இவ்வளோ கதை சொல்லிட்டு எனக்கு அறிவுரை, உன் கதையை கேட்டா நான் திருந்துறேன் போல, அந்த கதையை எனக்கு சொல்லிடான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமனகன் கேட்கிறார். இப்ப கரடகன் மீண்டும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த கதையை நாம் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. நன்றி, வணக்கம்.